என்ன நாத்து? எண்ணி ஒரு 20 ரூபீஸ் 20 ரூபா கிடைக்குமா? கையில துட்டு வேற இல்லையே. இவ விவகாரம் பிடிச்ச நாத்து இல்ல. துட்டு கேட்கல என்ன ஏதுன்னு தெரியலையா. சரி மாமியார குறத்து விட்டுருவோம். என்ன மர்மோள? எம்மா ஒரு 20 ரூபா கிடைக்குமா? இதுக்கு மக்களே. எம்மா ஒரு பெரியவர் வாசல்ல நிக்கறமா. மர்மோள என் மோவள திண்ணி விட்டு நினைச்சேன். அவளுக்கு எவ்வளவு இறக்க பணம் இருக்கு. ஒரு பெரியவர் வாசல்ல வந்து நிக்கறாருன்னு 20 ரூபா கேட்க பத்தியா? மர்மோள என் மோவள யாசத மர்மோள. அவ மூஞ்சி வேணா ஒரு மாதிரி ரோஸ் கலர்ல இருக்கலாம். ஆனா அவ மனசு இருக்குல மனசு அது வெள்ள வெள்ள வெள்ளேன்னு இருக்கு. வர என் மோவா நல்ல பிள்ளையா மாறிட்டு வரா. இதே பார்த்து எடுத்து கவனமா குடுங்க ரூபாயா சொல்லிவிட்டேன் அவ்வளவுதான். ஏட்டி மக்கா நான் 50 ரூபா கொண்டு போய் கொடு. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏட்டி மக்கா யாருமா அந்த பெரியவர்? எம்மா ஐஸ்கிரீம் விக்கிற பெரியவர். ஜாலிதான். இன்னைக்கு 50 ரூபா ஐஸ்கிரீம் வாங்கி திங்க போறேன். நீ சொன்ன மாதிரி என் மோவா அவ வேலையை காட்டிட்டாளே. ஏத்தே என்ன மர்மோள? ஏத்தே உங்க ஃப்ரெண்டு கீழ தெரு குவாசல இருக்கவளா? ஆமா குவாசல தான மர்மோள. அக்கா கீழ தெரு குவாசல இருக்கல்ல. எம்மா அம்மா என்ன வாயாடியா இருக்கா. அப்படி சொல்ல தை உனக்கு இப்பதான் தெரியுமாக்கோ? எனக்கு முன்னாலே தெரியும். அவ சரியான வாயாடி. இல்ல தை அவளெல்லாம் பேச்சு வச்சுக்கிடாத. அவ்வளவுதான் தேர எழுத்து தெருல விட்டுருவா. ஆமா பஞ்சவர்ணக்கா உன் வீட்ல ஏத்திராத. உனக்கு உன் மர்மோளுக்கு சண்டை எழுதி விட்டுட்டு போயிருவா. அவ அப்படியே அப்படி ஆளாக்கும். மர்மோள அவளை பத்தி உனக்கு தெரியாதுல. அவ கூட்ட விட என்னன்னு கேட்காதே. ஓடியே வந்துரு என்ன? அக்கா அவ வெறும் கஞ்ச பிசுனாரியாக்கும். எச்சி கை கொண்டு கூட காக்கா ஓட்ட மாட்டானா பாத்துக்கியா? ஏத்தே இரி மர்மோள பேசிட்டு இருக்கம்ல. அந்த குவாசலிக்கு மோமே இருக்கம்ல. அவன் ஒரு சரியான மாங்க மடையன். அது இருக்கட்டுக்கா குவாசல அவ மாப்பிளைய இல்ல வால போலன்ல பேசுதா. எனக்கு அதிர்ச்சி ஆயிட்டு அப்படி பேசலாமா மாப்பிளைய? ஏத்தே இரு மர்மோள பேசிட்டு இருக்கம்ல. குவாசலிக்கு அடுத்த வீட்டு பாடுனா போதும் ஆன வாயை பளந்துச்சு. யார் வீட்ல சண்டை நடக்கு எந்த வீட்ல அடிபடி நடக்குன்னு நல்ல இன்ட்ரெஸ்டா கதையை கேப்பா. ஏத்தே என்ன மர்மோள பாடுதானே பேசிட்டு இருக்கேன். அதுக்கிடையில வந்து எத்தே பொத்தேன்னு கிடக்க. இங்க பத்தில போன். ஆமா போன். அதுக்கு என்ன? இப்ப பேசுனீங்கல குவாசல அவங்க தான் போன்ல லைன்ல இருக்காங்க இவ்வளவு நேரம். உன் மர்மோ போற போக்கு சரியில்லை. துட்டெல்லாம் என்ன ஏதுன்னு கணக்கு கேளு. போக்குல தண்ணியா செலவழிக்கா. அப்படிலாம் இல்ல மக்கா. அவ சரியா தான் செலவழிப்பா. அப்ப நான் என்ன பொய்யே சொல்லுதேன். அண்ணன் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அண்ணி கையில கொடுக்கான். அவ்வளவுத்தையும் 25ஆம் தேதி ஆனா கரைச்சு போடுதா. அதுக்கப்புறம் துட்டு இல்லன்னு பாட்டு பாடிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு கேளு நீ. ஒரு மாமியா தானே நீ. இப்பவே கேக்க மர்மோள. ஏத்தே கூப்பிட்டீங்களா? மர்மோள என் மோவன் வாங்கிட்டு வரக்கூடிய சம்பள பணத்தை எல்லாத்தையும் தண்ணில கரைச்சு தான் விடுது நீ. ஆமா நீ. அதனாலதான் 25ஆம் தேதிக்கு அப்புறம் கையில துட்டு இல்லன்னு பஞ்சப்பாட்டு பாடிட்டு தெரியுதியே. ஓஹோ நாத்து எல்லாம் வாஞ்சு வழிதானா? ஏங்க அத்தான் எங்க ஓடுதா? இப்ப எதுக்கு குடத்துல இருக்க தண்ணியை தூக்கிட்டு வந்திருக்க? இருங்க தே சொல்லதானே போறேன். இத்தான் வாங்க. இன்னும் சின்னமா குடத்துல இருக்க தண்ணியோட தூக்கி வச்சிருக்க. வேற ஒண்ணு இல்லைங்க. உங்க அம்மையும் உங்க தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு சொல்லுதாவோ நீங்க வாங்கிட்டு வரக்கூடிய சம்பள பணத்தெல்லாம் இந்த தண்ணியில தான் நான் கரைச்சு கொடுத்தனா. அத இதுல ஏதாவது கிடக்கான்னு பாருங்க. ஏமாக்கா காபி கீபி எது வேணுமா? வேண்டாம்மா அண்ணி வரட்டு. எம்மா அண்ணியை பத்தி நீ என்ன நினைக்க? நான் நினைக்கிறது இருக்கட்டும். நீ என்ன நினைக்க உங்க அண்ணியை பத்தி? எம்மா அண்ணி இன்னொரு அம்மா மாதிரின்னு சொல்லுவாவோ. அது என் வாழ்க்கையில சரியா தான் நடந்திருக்கு. அண்ணி எனக்கு அம்மா மாதிரி நடந்துக்கிட்டாவுமா. என்னடி திடீர்னு உங்க அண்ணியை பத்தி புகழ்ந்து பேசுத? எப்ப பார்த்தாலும் ஏசிட்டு கிடப்ப. அது அன்னைக்கு இது இன்னைக்குமா. எம்மா நான் இப்படி ஒரு அண்ணி கிடைக்க 7 ஜென்மத்துக்கு என்ன புண்ணியம் பண்ணனே எனக்கே தெரியல. கடவுளே அதான் மழை வர மாதிரி இருக்கு. எண்ணி வந்துட்டீங்களா? என்ன வீஸ்ன கையும் வெறுங்கையுமா வந்திருக்கியே? என்ன எப்படி வரணும் நாத்து? எண்ணி மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னம்ல உங்கள. எது மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வரச்சினியா? எப்பா? எண்ணி உங்க போன் எடுத்து பாருங்களா. வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருக்கேன். எண்ணி வரும்போது எனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துருங்க. ஐயே ஆமா நான் தான் கவனிக்காம இருந்திருக்கேன். நாத்து ஒரு நிமிஷம். அது சொல்லும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால மட்டன் பிரியாணி கிட்டன் பிரியாணி ஒண்ணும் வாங்க முடியாது. இந்த போன வர வச்ச பழைய கஞ்சி பருப்பு குழம்பு கிடக்கு எடுத்து குடி. எடுத்துக்கோங்க தே தர்பூசணி துண்டு. மர்மோள எங்க மோவள எங்க? எண்ணி வந்துட்டேன். எண்ணி எல்லாம் எனக்கா? சரி எல்லாத்தையும் எடுத்து தின்னுக்கோ. ஆனா ஒண்ணே ஒண்ணு வீட்டுல இருக்க அவ்வளவு பாத்திரம் மட்டத்தையும் கழுவி எடுத்து வைக்கணும். வைக்கியா? இருக்கட்டும் நீ. ஒரே ஒரு துண்டு எடுத்துக்கிடுவேன். காது வலிக்கு காது. இது என்னாச்சு? யார்த்தை காத்திடி நம்மள காது வலிக்கு? மர்மோள என்னன்னு தெரியல. காதுக்குள்ள குடுகுடுன்னு ஓடுது. ஒருவேளை அந்த மரத்துல இருந்து எறும்பு காதுக்குள்ள போயிட்டு போல இருக்கே. இது பயப்படாதீங்க. இந்த டாக்டர்ட்ட போவோம். எண்ணி தள்ளுங்க. அத்தை இது என்னது? எண்ணி காதுல எறும்பு பிடினா கொஞ்சோட தண்ணி ஊத்துறா நான் கேள்விப்பட்டிருக்கேன். தள்ளுங்க நீ ஊத்துவ லேசா. உண்மையிலே ஆஸ்பத்திரி கூட்டி போவோம். தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாத. மர்மோள நல்ல சரியாயிட்ட. என் மவள டாக்டர் படிக்க வச்சிருக்கோம். வம்பா விட்டுட்டேன். என் மக்கா என்னடி மருந்து காதுல ஊத்துன? ஏம்மா காட்லாஸ் தண்ணில கொஞ்சோண்டு எறும்பு பொடியை கலந்தேன். அத 5-6 சொட்டு ஊத்துனேன். அவ்வளவுதான். அப்படி எறும்பு செத்து போச்சு. ஏதே சோறு வாங்கிட்டியலா? ஆமா மர்மல சுட சுட சோறு வாங்கி குழம்பு கூட்டலாம் வச்சிருக்கேன். போய் சாப்பிடு போ. என்ன குழம்பு என்ன கூட்டுதே? ரசம் வச்சிருக்கேன். நல்ல ஊறுகாய் இருக்கு. தொட்டுக்கிட்டு சாப்பிடு மர்மல போ.
வெறும் ரசமும் ஊறுகாயுமா? இதை வச்சு எங்க இருந்து திங்க? ஏதே ரசமும் ஊறுகாயும் சாப்பிட முடியாது. அதனால எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ண போறேன். உங்களுக்கு ஒண்ணு ஆர்டர் பண்ணட்டுமா? எனக்குலாம் ஒண்ணு வேண்டாம். நான் ரசமும் ஊரையை வச்சு தின்னுக்கிடுவேன். என் மொமின் சொத்தை அழிக்கிறதுக்குனே வந்து சேர்ந்திருக்கா. ஏதே கொஞ்சம் தண்ணி கொட்டாங்க. மர்மோள கால்லாம் நடக்க முடியல. மர்மோள கால்லாம் வலிக்கி. நீ போய் குவார்டா மர்மோள. உப்பு உப்பிட்ட வரை உள்ளளவு நினை. கலக் கலக் கலக். ஆகா ஆகா ஆகா. கையில பிரியாணியை எடுத்துட்டா இப்ப வாயில போட போறா. அதுக்கப்புறம் ஓட போறா. ஏதே பழமொழி சொல்வாங்கல்ல, உப்பிட்ட வரை உள்ளளவு நினைன்னு. என்ன நம்ம பழமொழி நமக்கே ரிப்பீட் கொடுக்க? இத்தனை நாள் உங்க கையால எனக்கு சோறு பட்டிருப்பிய, அதை நான் மறப்பனத்தே. வாடா வாடா வாடா. உப்பிட்ட வரை உள்ளளவு நினை. இந்த 6 காமெடி வீடியோஸில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் காமெடி வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்க நம்ம மாம்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.